அல்லேலூயா. அப்போ இன்று நாம் பார்க்க போகிறதான காரியங்கள் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமையான காரியங்கள் இருக்கலாம், ஒரு கசப்பான காரியங்கள் இருக்கலாம், ஒரு துக்கமான காரியங்கள் இருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றாரு? அதை நன்மையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நமக்கு அறியாத காரியங்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். அந்த காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைக்கலாம் இதுக்கான சாத்தியக்கூறே இல்லை, இன்னைக்கு நம்ம முடிஞ்சது, இந்த நம்ம மாட்டிக்கணும், நம்ம இந்த காரியத்துல நம்ம சிக்கி கொண்டோம், நம்மளை காப்பாற்ற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வாரத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த மீதி இருக்கிற இந்த 7 நாட்கள்ல இந்த வாரத்துல ஆண்டவர் உங்களுக்கு எப்படி பேசுகிறார்? தீமையை நன்மையாக மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிற தேவ செய்தி, நம்ம வீட்டு ஜெப கூடுகையா இருக்கட்டும், இல்லை நம்ம ஆராதனையில் காலை நேர ஆராதனையில் நம்ம கேட்கிற செய்திகளாக இருக்கணும், இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற செய்திகளாக இருக்கட்டும், ஆண்டவர் உங்களிடத்துல பேசும் பொழுது அதை என்ன பண்ணணும்? முழு மனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நம்பிக்கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏதோ நம்ம சபைக்கு வந்தோம், ஏதோ வார்த்தை சொன்னாங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? அதை கேட்டு அதை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அல்லேலூயா. அதுதான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். அல்லேலூயா. அது தியானமா இருக்கணும்னா என்ன பண்றது? ஒரு மாடு வந்து மேய்ச்சலுக்கு போகுது, அது வந்து புல்வெளியெல்லாம் வந்து கடற்கரை மேய்ஞ்சிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? படுத்து அது சாப்பிட்டதை எடுத்து அசை போடுது. அல்லேலூயா. அது போல நாம் சபைக்கு வருகிறோம், இந்த காரியங்களை கேட்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசுறாருன்றத கேட்கிறோம். அதை நீங்க என்ன பண்றீங்க? நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குற, நிறைய பேர் நோட் பண்றீங்க. ஆனா என்ன பண்ணணும்? அதை நம்ம மறுபடியும் ஆண்டவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப 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 தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்ப நம்ம கேட்கிறத என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயங்களையும் நீங்க நினைவு கூற முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை நீங்க நினைவு கூறும் பொழுதுதான் அப்போ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியம், ஆமா இது மேட்ச் ஆகுது, ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு, இதை கரெக்டா ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு என்ற நன்றி நிறைந்த இருதயத்தோட அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம், இன்னைக்கு கேட்டு போனதை இங்கேருந்து போகும்போது மறந்துட்டோம்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஒரு நன்மை நடக்குது. அப்போ நீங்க அதை என்ன பண்ண முடியாது? இதுக்கும் அதுக்கும் நம்ம ரிலேட் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதனால நம்ம கேட்கிற வார்த்தையை நீங்க நோட் பண்றது மட்டும் இல்லை, அடுத்த முறை நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் அமரும் பொழுது என்ன பண்ணணும்? மீண்டுமாக அதை தியானிக்க வேண்டும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ பரிபூரண நன்மையை தருகிற தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தீமையை நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். தீமையை நன்மையாக மாற்றுகிறார். நம்மளுடைய வாழ்க்கை ஞாபகம் வரும், ஆனா வேதத்துல யாருடைய வாழ்க்கை உங்களுக்கு ஞாபகம் வரும்? அல்லேலூயா. ஆமான் மொர்தெகாய். என்ன நடக்குது சம்பவம்? அல்லேலூயா. எஸ்தர். ஆமா, யூத குலத்தை அழிக்கிற திட்டத்தை ஆண்டவர் மாற்றி போட்டாரு. அல்லேலூயா. கர்மேலுடைய நாமத்தை கொடுத்தார். ஆமா. அப்போ எஸ்தர் ராஜாத்தி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தெரியுமா? இருந்தாங்க. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை எஸ்தர் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கணும். இங்கே சொல்லும்போது மண்டே ஆக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாசிக்காம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றத அந்த காரியத்தினாலமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர்களுடைய வாழ்க்கையில செய்ததை உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். எதுக்கு வேதத்தில் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் திஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த காலத்துல இந்த மாதிரியான அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில அதே மாதிரியான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது பாருங்க,
மொர்தெகாய்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இடத்துல ஆமான்னு ஒரு அரசு அதிகாரி இருக்கிறார். சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன், அது நல்லா கவனமா கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த அரசு அதிகாரி ராஜாவுக்கு கீழே அடுத்த பதவியில் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, போகும்பொழுதும் வரும்பொழுதும் எல்லாருமே எழுந்து நின்று அவருக்கு விஷ் பண்றாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா மொர்தெகாய் என்ன பண்றாரு, எழுந்துக்க மாட்டாரு. என்ன பண்றாரு, மரியாதை கொடுக்க மாட்டாரு. ஆனா இது என்ன பண்ணுறது, இவருக்கு கோபமா இருக்குது. இவனை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இவன் யாரு, யூத ஜனமா இருக்கான். இவன் மட்டும் இல்லை, இவன் யூத ஜனத்தையே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு என்ன பண்றான், பிளான் பண்றான். ராஜாவோட முத்திரை மோதிரத்தை யூஸ் பண்ணி யூதர்களை எல்லாரையும் அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடியே பிளான் போட்டு அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக எஸ்தரை அந்த இடத்துல கொண்டு போய் இந்த திட்டத்தை தவிடுபடியாக மாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, இவன் அந்த ஜனங்களை, யூத ஜனங்களை அழிக்கிறதுக்கு பிளான் போடுறது மட்டும் இல்லாம இந்த ஆமானை தூக்கில் போடுறதுக்கு என்ன பண்றான், பிளான் பண்ணி ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்றான். ஹல்லேலூயா. தூக்கு மரம்னா என்னது, புளிய மரம் தென்னை மரம் மாதிரி அது ஒரு மரம் இல்லை, தூக்கு போடுறதுக்கான ஒரு மரத்துல செஞ்ச ஒரு கருவி. ஹல்லேலூயா. நீங்க ஒரு மேடை, தூக்கு மேடை பார்த்துருக்கீங்களா? இந்த ஜெயிலில் தூக்கு போடுவாங்களா, இந்த லிவர் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, தொங்குவாங்க. அப்போ இவனுக்கு என்ன பண்றாரு, ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்றாரு. அது எவ்வளோ ஆயிட்டு, 50 முழம் உயரமா. ஒரு முழம் எவ்வளோ, ஒரு முழம் இந்த பூ வாங்கணும்ல, நம்ம பூக்காரங்க போகிற முழம் இல்லை, அது முழம் அவங்க கை சின்னதாக இருக்கும். நார்மலுக்கு ஒரு 50 அடி, 50 முழம், 50 முழம் உயரத்துல தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். எதுக்கு, இந்த மொர்தெகாயை தூக்குல போடுறதுக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை மாறுதலாக முடிய பண்ணுகிறார். அப்போ இந்த மொர்தெகாய் யாரு, இவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாரு. இவருக்கு எதிரான ஒரு தீமையான காரியத்தை ஆமான் என்ன பண்றான், பிளான் பண்றான். ஆனா என்ன பண்றாரு, அந்த ராஜா என்ன பண்றாரு, இவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறான், இவன் ஜனங்களை அழிக்கிறதுக்கு பண்ணியிருக்கிறான் அப்படி சொன்ன உடனே, அந்த விஷயம் தெரிய வந்த உடனே அந்த ராஜா என்ன பண்றாரு, அதை கேன்சல் பண்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ராஜா கிட்ட வந்து சொல்றாங்க, அடுத்த இந்த அரசவையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்றாங்க, ராஜா இந்த மாதிரி இந்த ஆமான் என்ன பண்றான், மொர்தெகாயை தூக்கில் போடுறதுக்கு ஒரு தூக்கு மரத்தை அவன் வீட்டாண்ட ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லும்போது, அவர் ராஜா என்ன பண்றாரு, அந்த ஏற்கனவே உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிறார், இவனை என்ன பண்ணலாம்னு தெரியாம. அப்போ என்ன பண்றாரு, இவனே கொண்டு போய் அந்த தூக்கு மரத்துல போட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு எதிராக ஒரு காரியங்கள் தீமையாக ஒரு நடக்க போகிறது என்றால், தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பது அல்ல. ஹல்லேலூயா. சும்மா இருக்க போறது இல்லை, அந்த காரியத்தை என்ன பண்றாரு, ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். எப்படி அந்த யூத ஜனங்களுக்கு முன்பதாக அந்த அழிவு என்கிற ஒரு காரியங்கள், தீமையான காரியங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றுவதற்கு பல நாட்களுக்கு முன்பதாகவே என்ன பண்றாரு, எஸ்தர் ராஜாத்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுகிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும், நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்குள்ள அந்த ஐக்கியத்துல இருக்கிறோமா, ஆண்டவர் நமக்கான காரியங்கள், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒர்க் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதுக்குள்ள தகுதியான பாத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ உங்களோட பிள்ளை இருக்குது, சொல்ற பேச்சு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையா இருந்தாதான் என்ன பண்ணுவோம், அது கேட்டது கேட்காம மறந்தது கேட்காதது எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், செய்வோம். ஆனா அந்த பிள்ளை உங்ககிட்ட பேசவே மாட்டேங்குது, சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டேங்குது, இஷ்டத்தையும் சுற்றி இருக்குது. அந்த மாதிரி இருந்தா நம்ம செய்வோமா, நமக்கான கடமைகளை செய்வோம். என்ன செய்வோம், சாப்பாடு போட வேண்டியது பெத்த கடமைக்கு சாப்பாடு போடுறோம். ஆனா தேவையான காரியங்களை ஏற்ற வேலையில நம்ம செய்ய மாட்டோம். மனுஷங்க நம்மளே செய்ய மாட்டோம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்தால் தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் நமக்கு நம்முடைய தீமையான காரியங்களை நன்மையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்ம நேற்று பார்த்த காரியங்களை போல தான் ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எதுக்காக சொன்னேன், தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு,
தீமையை நன்மையாக மாற்றுகிறவரா இருக்கிறார். எப்படி மொர்தெகா வாழ்க்கையில ஒரு தீமையான காரியங்கள் நடைபெற இருந்தது. ஆனா என்ன பண்ணார் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து தொடர்ந்து வாசிப்போம். ஒரு தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் யாரா இருக்கிறாரு? பரிகாரியாகிய கர்த்தரா இருக்கிறார். பரிகாரின்னா என்னது? ஒரு தண்டனையை தானே ஏற்றுக்கொள்வது. நம்ம செஞ்ச பாவத்தை யார் தண்டனை அனுபவிக்கணும்? நம்ம தான் அனுபவிக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரு நமக்காக பலியாகி அவர் நமக்காக மாடுகள் பட்டு அடிகள் பட்டு அவர் நமக்காக பலியாயிட்டார். அல்லேலூயா. அவர் நமக்காக பலியாயிட்டாரு. அவர் நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்றாரு. இதா சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன்னின வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அல்லேலூயா. எகிப்தியருக்கு வரப்பண்ணின அந்த 10 வாதைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போறது கிடையாது. நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் இந்த இடத்துல நான் உங்களுடைய பரிகாரி என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த மரத்தை ஒன்று காண்பிக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறாரு. அதை தண்ணீரை போடும்பொழுது அது மதுரமாக மாறுகிறது. அல்லேலூயா. இது எங்க நடக்குது? புரியுதா? இந்த பேக் ஸ்டோரி உங்களுக்கு புரியுதா? என்ன ஆச்சு? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். வரும்பொழுது என்ன பண்றாங்க? இந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எங்களை இப்போ வந்து சாவடிக்கிறிய, கறி இல்லை, ஒரு மீன் இல்லை. என்ன பண்றாங்க? முறுமுறுத்துனே இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுத்துனே இருக்கக்கூடாது. அந்த உண்மை உள்ள ஒரு மனுஷன் அவரே என்ன பண்றாங்க? டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க. அல்லேலூயா. இவங்க பண்ண டென்ஷன்ல என்ன ஆயிடுது? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த கானான் தேசத்துக்குள்ள அவரு போக முடியாம போயிடுதா? அல்லேலூயா. அந்த எந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய கருவியாக அவரை எடுத்து பயன்படுத்தினாரு. ஆனா அவரால் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாத அளவுக்கு அவரு இவங்க பண்ண டென்ஷன்ல ஆண்டவர் சொன்னதை மாற்றி செஞ்சுட்டார். என்ன பண்ணாரு? கண்மலை கிட்ட போய் பேசுன்னு சொன்னதுக்கு என்ன பண்ணாரு? டென்ஷன்ல போய் அடிச்சிட்டார். அல்லேலூயா. இந்த கண்மலை யார்? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ தேவன் உங்கள் பரிகாரியாக இருக்கிறார். அந்த இடத்துல நடக்குது சம்பவம். ஒரு 3 நாட்கள் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு போறாங்க ஜனங்க. 3 நாள் தண்ணி இல்லையா? 3 நாள் தண்ணி இல்லாம அந்த வனாந்திர பாதையில நடந்து கொண்டு போறாங்க. அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு தண்ணி நீர்நிலையை பார்த்துறாங்க. அப்போ தாகமா இருக்குது நமக்கு. அந்த இடத்துல ஒரு தண்ணி பார்க்குறோம். தண்ணி பார்த்த உடனே போயிட்டு எடுத்து குடிக்கலான்ட்டு போயிடுவோம். ஆனால் அந்த தண்ணி குடிக்கிற அளவுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுறது? நாங்கள் கப்பலில் வேலை செய்யும்போது பாருங்க, நம்மளுக்கு சொல்லுவாங்க கெமிக்கலை வந்து என்ன பண்ணக்கூடாது? வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கெமிக்கல் தான். அந்த கெமிக்கலுக்கு வேற ஒரு பாட்டில் இருக்கும். தண்ணி குடிக்கிற பாட்டில் மாதிரி இருக்காது. ஒரு கிருஷ்ணர் கேன் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சைஸு. இந்த கிருஷ்ணர் வாங்குறோம் பார்த்தீங்களா? அந்த கேன் வேறு கலரில் இருக்கும். அந்த பாட்டிலில் ஊற்றி வைங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? எங்கே பார்த்தாலும் வாட்டர் பாட்டில் கிடைக்கும். என்ன பண்ணுவாங்க? கப்பல் எங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அங்கங்கே குடிச்சிட்டே வைப்பாங்க. ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே குடிச்சிட்டு வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? கெமிக்கல் ஒன்று இருக்குது, மீதியாக இருக்குது, அதை ஊற்றி வைக்கலான்னு என்ன பண்ணுவாங்க? இந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த கேனில் ஊற்றி வச்சுருவாங்க. அது கலரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும். ஆனால் ஊற்றி வச்சவர் என்ன பண்ணுவார்? நாளைக்கு வந்து தாகமாக இருக்குதுன்னு எடுத்து அப்புறமா குடிச்சிடுவார். குடிச்சுன்னாவும்
உள்ள இருக்கிறதுலாம் வெந்து போயிடும். அல்லேலூயா. அது போல நம்ம தாகமா இருக்கிறோம், போய் பார்த்துட்டு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி என்ன பண்றோம், போய் குடிக்கிறதுக்கு ஓடுறோம், ஆனா தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லையா. அல்லேலூயா. அந்த இடம் பேர் மாறா. அந்த நீர்நிலை என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவாகவே இல்லையா, கசப்பா இருக்குதான். அல்லேலூயா. எப்படி இருக்குது, அது கசப்பாக இருக்குது. அந்த தண்ணி ஆண்டவர் என்ன பண்றாரு, மதுரமாக மாற்றுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணியில போடு, என்ன பண்ணா அப்புறமா நீங்க தண்ணிய குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கசப்பான தண்ணிய ஆண்டவர் சொன்ன அந்த மரத்தை எடுத்து அந்த இடத்துல அந்த தண்ணியில போடும் பொழுது அது என்னவா இருக்குது, மதுரமாக இருக்குது. அல்லேலூயா. அது குடிக்கிறதுக்கு ஏதுவான தண்ணியாக மாறிச்சு. அல்லேலூயா. அப்போ இது எதை குறிக்கிறது, இந்த மரம் எதை குறிக்கிறதுனா ஆண்டவர் நமக்காக சுமந்த சிலுவையை குறிக்கிறது. ஒரு கசப்பான நம்முடைய வாழ்க்கை, கசப்பான நம்முடைய வாழ்க்கையில அந்த சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உள்ள வரும் பொழுது, அந்த தண்ணியில படும் பொழுது அது என்ன பண்ணுது, மதுரமாக மாறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை துக்கத்துல இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து உள்ள வரும் பொழுது அது என்ன பண்றது, மதுரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். மதுரம் என்னது, டேஸ்டா இருக்கிறது, சுவையா இருக்கிறது, இனிப்பா இருக்குது, சுவையா இருக்குது. அல்லேலூயா. அப்போ கசப்பான நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரு, மதுரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. தீமையை தேவன் நன்மையாக மாற்றுகிறார். அப்போ முதல் காரியங்கள் நம்ம பார்க்கிறது என்னது, ஆண்டவர் கசப்பான மாறாவை மதுரமாக மாற்றுகிறார். அது நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம், நம்முடைய வாழ்க்கை கூட நாம கம்பேர் பண்ணணும். ஆண்டவர் மோசேக்கு காண்பித்த மரத்தை அந்த தண்ணீர்ல போடும் பொழுது அது குடிப்பதற்கு ஏதுவான மதுரமான தண்ணீராக மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த கசப்புகள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு துக்கமா இருந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ள கொண்டு வரும் பொழுது அவர் உள்ள நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். ஏசப்பா உங்களை நான் நம்புறேன், நீங்க இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுப்பீங்க, இந்த காரியத்துல எனக்கு அற்புதத்தை செய்வீங்கன்னு நீங்க நம்பி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது என்ன நடக்குது, அற்புதத்தை ஆண்டவரே செய்வாரு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது என்ன பண்றாரு, நீ விசுவாசிக்கிறியா, ஒரு அற்புதத்துக்காக யாராவது வந்து நின்னாங்கன்னா என்ன சொல்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறியா, நீ நம்புறியா, நான் சுகப்படுத்த முடியும்னு நீ நம்புறியா. அல்லேலூயா. அப்படி கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கும் உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, நான் உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமா மாத்துவேன்னு நீ நம்புறியா. அல்லேலூயா. நீங்க நம்புறீங்க, ஆமா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ற ஆண்டவர், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது, நீ நம்புற மாதிரியே உனக்கு நடக்கும், நம்பிக்கையோட போ. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்கணும், அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு 26ஆம் வசனத்துல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. எப்படி அந்த மரம் அந்த தண்ணீர்ல பட்ட உடனே மதுரமாக மாறிச்சோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உங்களுடைய வாழ்க்கையில உள்ள வரும்பொழுது ஆண்டவர் எனக்காக பாடுபட்டாரு, அவர் எனக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சாரு. அல்லேலூயா. நீங்க அனுபவிக்க கூடாது என்ற காரியங்களை ஆண்டவர் அனுபவிக்கிறதுனால அவர் உங்கள் பரிகாரியா இருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, தீமையை நன்மையாக மாற்றியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய வியாதியை விளக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதான் சொல்றாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். அல்லேலூயா. அது உங்களுக்கு வரப்போறது இல்லை. உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுவார். யாத்திராகமம் 23:25 இப்படியாக சொல்லுகிறது. நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு, உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு, வியாதியை விளக்குறாரு. யாரெல்லாம் வியாதியா இருக்கிறீங்களோ அவங்க என்ன சொல்லணும், ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே நீர் என் பரிகாரியா இருக்குது, நீர் என் பரிகாரியாக கர்த்தர், இந்த வியாதியை விலக்கி போடுங்க. தொடர்ந்து நம்ம சங்கீத பகுதியில் பார்க்குறோன்னா, ஆண்டவரே என் அக்கிரமங்களை மன்னிங்க, என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என் வியாதியை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் பதிவு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 41
வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. சங்கீதம் 41 3 4 வசனங்கள். சங்கீதம் 103 3ஆம் வசனம். அல்லேலூயா. சங்கீதம் 41 3 4 வசனங்கள். சங்கீதம் 103 3ஆம் வசனங்கள். அல்லேலூயா. எழுதுறது மட்டும் இல்லை, என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நம்ம பார்ப்போம். தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. சாபத்தை என்ன பண்றார் ஆண்டவர்? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அல்லேலூயா. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அப்போ பாலாக்குன்னு ஒரு ராஜா அவரை கூப்பிடுறாரு. எதுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றது? சபிக்கிறதுக்கு. அந்த ராஜா, பாலாக் ராஜா என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. இன்னொரு கதை, அந்த கதை சொன்னாதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அவர் என்ன பண்றாரு? கழுதை மேல போயின்னு இருக்கிறார். போயின்னு இருக்கும்போது இந்த கழுதை என்ன பண்ணுது? அப்படியே சிவூர்ல வராஞ்சுன்னு போகுது. இவர் என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. என்னைக்கும் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்ன இன்னைக்கு ரொம்ப முரண்டு பிடிக்கிற அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்கிறார். ஆனா இந்த கழுதை என்ன பண்ணுது? வராஞ்சுனே போகுது. ஏன்னா அந்த கழுதைக்கு தெரியுது அது ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனால் இவருக்கு தெரியல. ஆனால் ஆண்டவருடைய கண்ணை திறக்கும் பொழுது என்னாச்சு? அந்த இடத்துல ஒரு தேவதூதன் நிற்கிறது பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு போறியா? அப்படி போகக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. நேற்று நம்ம இந்த வசனத்தை பார்த்தோமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்படி சொல்றாரு, எனக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது பிரியம், ஆனா நீ என்ன பண்ற? அவங்க சபிக்கிறதுக்கு கிளம்பி போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? சரி நீ போ, ஆனா நான் சொல்றதுதான் நீ அங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ராஜா என்ன பண்றாரு? பலிபீடம்லாம் கட்டி பலிலாம் செலுத்தி வாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபம் விடுங்கன்னு சொல்லி இவர் கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க போயிட்டு என்ன பண்றாரு? இவரு சாபம் விடுறதுக்கு பதிலாக என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எதிராக தீமையான காரியங்கள், தீமையான ஒரு வார்த்தைகள், தீமையான ஒரு சாபங்கள் நம்ம நோக்கி வரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது வாட்டி என்ன பண்றாங்க? ரெண்டாவது வாட்டி இந்த இடம் சரியில்லை, வாங்க வேற இடத்துக்கு போகலாம்னு சொல்லி கூட்டு போறாங்க. அந்த இடத்துல பலிபீடம் கட்டி என்ன பண்றாங்க? ராஜா, பாலாக் ராஜா என்ன பண்றாரு? ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஆனா என்ன பண்றாங்க? மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை தான் சொல்றாரு. அல்லேலூயா. நான் இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னதை தான் நான் சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த மக்களை ஆசீர்வதிக்கணும் என்று முடிவு பண்ணிட்டாரு. அவங்க ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ண ஜனங்களை நான் எப்படி அழிக்க முடியும் என்று அந்த என்ன பண்றாரு? அந்த சாபமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபமான ஒரு காரியங்கள் நமக்குடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு தெரியுது. இவங்க நம்மளை சபிச்சுட்டாங்களே, இவங்க நமக்கு தீமையான காரியங்களை நமக்கு பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில படிக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. அப்ப யாக்கோபின் தேவன் உங்க கூட இருக்கிறாரு, இஸ்ரவேலின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அப்போ ஊர்ல இந்த ரோடு சரியில்லை, கரண்ட்டு இல்லை, பஸ் வசதி இல்லை, அப்படி இருக்கும்பொழுது களத்தில் இறங்கி ஜனங்களை திரட்டி நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போது இது வந்து ஒரு எங்கள் அப்பா வந்து வீட்டில் வந்து சொன்னார். என்னாச்சுன்னா ஒரு அம்மா வந்து சொன்னாங்களா, சார் இங்கே இருக்காதீங்க, எழுந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்லை உங்களுக்கு கொடுக்குற டீயில் வந்து விஷத்தை கலைக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை செய்ய வந்தவங்களே வந்து சொன்னாங்களாம். அப்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிற தீமையான காரியங்கள்லாம் பண்ணுறாங்க, ஆண்டவர் நன்மையாக மாற்றுகிறார். நீங்கள் செய்கிற ஒரு நன்மையான காரியம், நீங்கள் செய்கிறதான ஒரு நல்ல காரியம் மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? தீமையாக தெரியும், அவங்களுக்கு பாதகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை அவங்க செய்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லும்பொழுது இந்த காரியத்தை வீட்டில் வந்து
சொல்லும்பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஐயோ வேணாம்ப்பா போகாதீங்க, எதுக்கு இவங்களெல்லாம் பகைச்சிக்கின்னு இருக்கிறீங்க, வேணாம் விட்டுருங்க அப்படி சொல்லி சொன்னோம். ஆனாலும் தொடர்ந்து அந்த காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு தான் இருந்தார். ஏன்னா இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்ததுனால என்ன பண்ணார், இறங்கி செய்தார். ஆனால் அந்த தீமையான காரியங்கள் எதிராக இருந்த சூழ்ச்சிகளை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், சாதகமாக ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த நன்மையான காரியங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு எதிராக தீமையான காரியங்களை நடப்பிக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் நம்ம என்ன பார்த்தோம், மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இரண்டாவது காரியம், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நம்ம பார்ப்போம், குறைவை நிறைவாக மாற பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. குறைவை நிறைவாக மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. சாரிபாத் விதவியை நம்ம பார்க்கிறோம். சாரிபாத் விதவி யாரு, சாரிபாத்ன்ற ஊரை சார்ந்த ஒரு கணவனை இழந்த ஒரு விதவியான ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த ஊரில் என்ன நடக்குது, ஒரே பசி பஞ்சம் பட்டினி. என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்க அவங்க, சரி மாவு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் செய்து வெரி குட். இந்த மாதிரி தான் பேசணும். சொல்லும்போது இந்த கதை இந்த சம்பவங்கள் ஞாபகம் வரும்போது நீங்கள் திருப்பி திருப்பி பேசும்பொழுது அது உங்கள் மெமரியில் நல்லா ஸ்டோர் ஆகும். இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, நானும் என் பையனும் செஞ்சு சாப்பிட்டுட்டு செத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு பொறுமையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, தேவனுடைய தீர்க்கதரிசி வராரு. யார் அந்த தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி. கரங்களை தட்டுவோமா, எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல வராரு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றதுக்கு கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒன்று தான் அப்பா சொல்கிறதுக்கு இருக்குது, நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போகலான்னு இருக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் அப்பா கூட சாப்பிடுங்க, எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரே ஒன்று இருக்குது, நாங்களே செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியத்தோடு சாப்பிடலான்னு பார்ப்போம். இந்த ஆள் வேறு வந்து கேட்டுக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்களா, நினைப்போம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து சொல்கிறாரு, போய் நீ எனக்கு செஞ்சு எடுத்துணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சம்பவம் எங்கே இருக்குது, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12 நம்ம வாசம் பொழுது, அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலிலே அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்றாரு ஆண்டவர், என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்யறார். முதலாவது, நீ ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்து கொடு, தேவனுடைய ஊழியக்காரனாகிய எனக்கு நீ கொண்டு வந்து கொடு. அவர் ஊழியக்காரன் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பார்த்தீங்களா, இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லி சத்தியம்லாம் பண்ணுறாங்க. அவர் ஊழியக்காரனு தெரிஞ்சிச்சு. அந்த அப்பத்தை சுட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, இந்த பஞ்சகாலம் முடிந்து தீரும் அளவும் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. அந்த மாவு பானையில எண்ணெயும் செலவாகாது, அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற கலசத்துல எண்ணெயும் குறைவுப்படாது. அல்லேலூயா. இதை பார்த்து தான் வந்து என்ன பண்ணாங்க, காப்பி வச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்க, அச்சைய பாத்திரம் எடுக்க எடுக்க வந்துனே இருக்குமா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த காலத்திலே அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. எடுக்க எடுக்க குறையாம வந்துனே இருக்கும். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்குது, எடுக்க எடுக்க வந்துனே இருக்குது. என்ன பண்ணுவோம், பஞ்சம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் பெரிய ஒரு அன்னதானம் போட ஆரம்பிச்சிடும். இல்லையா? அப்போ இந்த விதவை என்ன பண்றாங்க பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிற குறைவான அவங்களுடைய வாழ்க்கை குறைவா இருக்குது. இல்லையா? அவங்க குறைவுல இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை நிறைவாக மாற்றுகிறார். இல்லையா? சிறிய அடைய, ஒரு சின்ன அடை தான் அவர் கேட்கிறாரு. சின்ன அடைய அவங்க
ஊழியக்காரருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுது, பெரிய அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா, ஆமென். அப்போ எலியா வந்து அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய ரெடியா இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம இந்த சின்ன இருதயத்துல ஒரு சின்ன இடத்த ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? அல்லேலூயா. இந்த இருதயத்துல ஆண்டவருக்கு ஒரு இடத்தை நீங்க கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வந்து என்ன பண்றாரு, குறைவுகளை நிறைவாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்படிதான் என்ன பண்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அந்த குறைவு எங்க நிறைவாகுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்ன ஆகுது, நம்முடைய குறைவுகள் நிறைவாக மாறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வராருன்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்துட்டாரு. அல்லேலூயா. எல்லாரும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில வந்தாரு, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தாரு. அவர் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்னும் அவர் நமக்குள்ள ஜீவனோடு இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி இருப்பீங்க நீங்க? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க எப்படி இருப்பீங்க? மன மகிழ்ச்சியா இருப்போம். அப்புறம் சொல்லுங்க மன மகிழ்ச்சியா இருப்போம். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருமா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். நம்ம எப்படி இருப்போம், வெளியில இருந்து பாக்குறவங்க சாட்சியா இருப்போம். அப்புறம் பரிசுத்தமா இருப்போம், அன்பா இருப்போம், கவலைப்பட மாட்டோம், ஜாலியா இருப்போம். அப்புறம் எதை குறித்தும் போய்விட மாட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும், நீங்க இயேசு கிறிஸ்துவா மாறணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவா நீங்க மாறுறீங்களா? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா நீங்க இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எப்படி இருந்தாருன்னா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி நீங்க இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல மாற முயற்சி பண்ணுகிற ஜீவியத்துல நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்ம சபையாருக்கு தொடர்ந்து நம்ம சொல்றோம். இயேசுவை போல மாற முயற்சி பண்ணுங்க, இயேசுவை போல மாற முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து கிரியைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ குறைவுகளை அவருடைய மகிமையினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகிமையினாலே நிறைவாக்குகிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம சாரிபாத் உதவியில பார்த்தோம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுது, அவர்களுடைய வாழ்க்கை நிறைவானதாக மாறுகிறது. அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நிறைவானது வரும்பொழுது அந்த நிறைவானது என்னது, நிறைவானது என்னது, அதை தொடர்ந்து நம்ம அதுக்கு முன்னாடி இருக்க வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி நாம பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது பூரணமான அன்பு, அது நிறைவான அன்பு உங்களுக்குள்ள வரும்பொழுது அந்த அன்பு தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தேவன் நம் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினாரு. அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக என்ன பண்றாரு, அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு உலகத்துக்கு அனுப்புறாரு. அல்லேலூயா. பேர்பட்ட அன்பு இயேசு கிறிஸ்து தான் அந்த அன்பு. அந்த நிறைவான அன்பு நமக்கு உள்ள வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அல்லேலூயா. அந்த குறைவானது நம்ம ஒழிந்து போகணும். நம்மளுடைய வாழ்க்கை குறைவா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம
உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்த காரியங்கள் நம்ம பார்ப்போம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, நம்ம சுருக்கமாக பார்த்து முடிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறார். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன காரியங்களை பார்த்தோம்? மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறார். அப்படின்னா கசப்பான நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றாரு? இனிமையாக மாற்றுகிறார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நிறைவுகளை நிறைவாக மாற்றுகிறார். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். அன்னார் தேவனுடைய சமூகத்துல அழுகுறாங்க. எதுக்காக அழுகுறாங்க? அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு அழுகுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களுடைய துக்கத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய துக்கத்தை மாற்றி அவருக்கு சந்தோஷத்தை தருகிறார். அது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. நம்ம துக்கத்துல இருந்தோம்னா ஆண்டவர் பேர் பிடிக்காது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஆனா நீங்க துக்கமா இருப்பீங்களா? துக்கமா இருக்க கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். அப்படின்னா என்னது? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான். எப்போ பார்த்தாலும் புலம்பினே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் புலம்பினே இருக்கக்கூடாது. இல்லைன்னு சொல்லக்கூடாது. வேற ஒரு காரியம், ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதே திருப்பி புலம்பினே இருக்கக்கூடாது. யார்கிட்ட சொல்லணும்? நம்ம அவருடைய வேண்டுதல்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் தேவனிடத்துல கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை ஆண்டவர் தரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும், கேட்கணும். அல்லேலூயா. நான் ஏன் கேட்கணும்? ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? நாம ஏன் கேட்கணும்? ஆண்டவருக்கு தெரியாதா? கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான். அழுகிற குழந்தை தான் பால் குடிக்கும். அப்போ நம்ம கேட்கும் பொழுதுதான் என்ன பண்றது? ஆண்டவர் நமக்கு செய்வார். ஒரு தந்தையும் ஒரு பிள்ளையும் இருக்கிறாங்க. அந்த பிள்ளை கேட்கலாம், எங்கள் அப்பாவுக்கு தெரியாதா எனக்கு என்ன தேவைன்னு? எங்கள் அப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா கொடுப்பாரு, என்ன தேவைன்னு அறிந்து அப்பா செய்வார். ஆனால் நம்ம ஏன் கேட்குறோம்? ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்டு பண்ணணும். ஆண்டவரும் நமக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஐக்கியத்தில் நாம் இருக்கணும். அந்த அந்த அப்ரோச் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கணும். எத்தனையோ பிள்ளைகள் நான் வளர்ந்து வரும்போது என் கூட படிக்கிறவங்க, என் கூட என்னோடய நண்பர்கள், என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற நண்பர்கள் நான் பார்த்த என்னுடைய கிளாஸ்மேட்டில் என்ன பண்ணுவாங்க? அப்பா கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க, தம்பிங்க கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க. வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, படுப்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. எதுக்கு வீட்டுக்கு வராங்க? இந்த ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு வராங்க, சாப்பிட்றதுக்கு வராங்க. இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு கூட பாருங்க, அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. அப்பா கிட்ட அவர் கட்டுறாரு, சொல்லி வை அவர்கிட்ட இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு வேலையாவது என்ன பண்ணோம்? ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணோம். பண்ணுறீங்களா? ஆளாளுக்கு தனித்தனியாக போட்டு சாப்பிட்டு போயிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு வேலை நைட்டில், காலையில் நம்ம அறிபறியாக ஸ்கூலுக்கு போயிடும், வேலைக்கு போயிடும். மதியான நேரத்தில் பாதி நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டோம். ஆனால் இரவு நேரத்தில் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒன்றா உட்காந்து சமாதானமாக சாப்பிட்டு, சாப்பிடும் போதே பேசக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணணும்? பேசணும். மெடிக்கல் ரீதியாக சொல்லுங்க, நம்ம உறவுகளை வளர்ப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம்? உட்காந்து பேசணும். கணவன் மனைவி மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, கணவன் மனைவி பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்ல, வயசான முதியோர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணோம்? உட்காந்து பேசணும். வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறீங்களா? பரவாயில்ல, உட்காந்து சாப்பிடும்போது இன்னைக்கு என்ன நடந்தது, வேலை எப்படி போச்சு, இன்னைக்கு வீட்டில் இருந்தீங்களே என்ன பண்ணீங்க, என்ன வேலை பார்த்தீங்க, என்ன எப்படி போச்சு, கோயிலுக்கு போச்சிங்களா,
ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா? அந்த மாதிரி என்ன பண்ணோம்? பேசணும். வீட்டில் சும்மா தானே இருக்கிற, ஏன் இது பண்ணல? வீட்டில் சும்மா தானே இருக்கிற, ஏன் அதை பண்ணல? வீட்டில் சும்மா இருக்கிறது சும்மாவே இருக்கிறது கிடையாது. நிறைய கணவன்மார்கள் என்ன நினைக்கிறாங்க, மனைவிகள் வீட்டில் இருக்கிறது சும்மா தானமா இருக்கிற நீ வீட்டில் அப்படின்னா, ஒரு நாள் நீ இருந்து பார். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய குடும்ப உறவுல நம்ம இந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தை நாம ஏற்படுத்துகிறது போல இயேசு கிறிஸ்துவோட நம்ம என்ன பண்ணோம்? ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். ஆண்டவரே எனக்கு இது தேவைப்பா, வாங்கி கொடுங்க, உரிமையோட கேளுங்க. ஆண்டவருக்கு சித்தம் இருந்தா என்ன பண்ணுவார்? ஆண்டவரே செய்வார். ஆசா பணமா கேட்டுணும். ஆண்டவரே ஒரு பங்களா குத்துருங்க, ஒரு 3 மாடி வீடு குத்துருங்க, அது குத்துருங்க, இது குத்துருங்க, கேட்டு வைங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் வந்து தீர்த்து வைங்க ஆண்டவரே, நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரையும் ஒரு சப்போர்ட்டா பிடிச்சிருக்க கூடாது, ஆண்டவரையும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. கத்தோட ஒண்ணு அதோட ஏதோ ஒண்ணுன்னு வச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம வந்து இவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க, இவங்க இல்லைன்னா இவங்க, இவங்க இல்லைன்னா இவங்க, யாருமே இல்லைன்னா ஆண்டவர், அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. யாரு நமக்கு முதன்மையா இருக்கணும்? முதன்மையும் முழுமையும் அவர் தான் இருக்கணும். அல்லேலூயா. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம்? ஏன்னா அவர் தான் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறவர், அவர் தான் உங்களுடைய தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவர், அவர் தான் உங்கள் மாறவாகிய கசப்பான வாழ்க்கையை மதுரமாக மாற்றுகிறவர், அவர் தான் உங்கள் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறவர், உங்கள் துக்கமான வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுகிறவர், அவர் தான் உங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் இருதயத்தோடு எழுந்து நின்று தேவனிடத்திலே நாம் ஜெபிப்போம்.